Good morning teachers. I am Satya. Welcome to Satya's class. நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை ஃப்ரீயா வாட்ச் பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. இது யூஜி டிஆர்பி பிசிக்ஸ்க்கு ஸ்பெஷல் கோர்ஸ். இங்க டெய்லி ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். கூடவே அதோட கான்செப்டை டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். 150 டேஸ்ல 150 கொஸ்டின். ஸோ 150 கான்செப்டை ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபுல் சிலபஸ்மே உங்களுக்கு முடிஞ்சிரும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணா கான்செப்ட் புரிஞ்சா யூஜிடிஆர்பி எக்ஸாம் ஈஸியா நம்மளால கிளியர் பண்ண முடியும். உங்களோட சக்சஸ்க்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். ஜாயின் நவ். டுடேஸ் கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் ஃபார்மேட்ல இருக்கு. காலம் ஏ பாத்தீங்க அப்படின்னா 4 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கெப்லர்ஸ் செகண்ட் லா, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், லா ஆஃப் ஆர்பிட், ஹார்மோனிக் லா. காலம் பில அதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன இருக்குன்னா சன் அட் ஒன் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கி, செகண்ட் ஒன் டி ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல் டு ஏ கியூப், தேர்ட் ஒன் அரியல் வெலாசிட்டி, ஃபோர்த் ஒன் அஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேட்ச் பண்ணணும். ஸோ இதோட கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நம்மளால மேட்ச் பண்ண முடியும். என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். கெப்லர்ஸ் செகண்ட் லா என்ன? The radius vector joining the sun and the planet sweeping out equal areas in equal intervals of time. அதாவது சன்னையும் பிளானட்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ரேடியஸ் வெக்டர் லைன் இருக்கு இல்லையா, அது சரியான டைம்ல சரியான ஏரியாவை ஸ்வீப் பண்ணும். இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. இந்த இடத்துல சன் வந்து பிளேஸ் ஆகி இருக்கு. அதோடைய சம் டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு இந்த இடத்துல பிளானட் வந்துட்டு பிளேஸ் ஆகி இருக்கு. ஸோ ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லைனை தான் வந்து ரேடியஸ் வெக்டர் அப்படிங்கிற லெட்டர்ல இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ T1 டைம்ல பிளானட்டோடைய பொசிஷன் இங்க இருக்கு, T2 டைம்ல பிளானட்டோடைய பொசிஷன் இங்க இருக்கு. பட் அந்த ஏரியாஸ் கவர் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த பிளானட்டுக்கும் அந்த சன்க்கும் இன் பிட்வீன்ல பிளேஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த ஏரியாவோட வேல்யூஸ் இருக்குல்ல, மேக்னெட்டியூட்ஸ் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி T1 T2 அந்த டைமிங் வேரியேஷன்ஸ் இருக்குல்ல, T1 மைனஸ் T2 டைம் இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைம் இன்டர்வலும் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஈக்குவலாக இருக்கு. ஸோ நம்ம இந்த இமேஜ்ல இருந்து என்ன நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா அரியல் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ அரியல் வெலாசிட்டியை நம்ம எந்த லெட்டர்ல எழுதலாம்னா dA by dt அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணலாம். ஸோ தட் வேல்யூ இட் வில் பி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகே. ஸோ கெப்லர் செகண்ட் லா அப்படின்னா ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அரியல் வெலாசிட்டியை பற்றி சொல்லக்கூடியது. ஓகே. நெக்ஸ்ட் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டை G அப்படிங்கிற லெட்டர்ல இண்டிகேட் பண்ணலாம். எந்த லால இருந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டா நம்ம எடுக்கலாம் அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்ல இருந்து நம்ம எடுத்துட்டு வரலாம். ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்ஸ் பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாரு நியூட்டன். ஸோ ஃபோர்ஸ் F இஸ் ஈக்குவல் டு G m1 m2 டிவைடட் பை r ஸ்கொயர். ஸோ இது காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஸோ இதில் G அப்படிங்கிறது தான் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ m1 அண்ட் m2 அப்படிங்கிறது மாசஸ், r அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாசஸ் அப்படின்னு வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். சரியா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் G உடைய யூனிட் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி G உடைய ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத இந்த இக்குவேஷன்ல இருந்து நம்ம எடுக்கலாம். ஸோ ஃப்ரம் தட் இக்குவேஷன் G இஸ் ஈக்குவல் டு F r ஸ்கொயர் டிவைடட் பை m1 m2 அப்படின்னு எழுதலாம். அதர்வைஸ் m த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துட்டு நம்ம எழுதலாம். ஸோ ஃபோர்ஸ்க்கான யூனிட் என்ன? நியூட்டன். r அப்படிங்கிறது ரேடியஸை இண்டிகேட் பண்ணுது, இட் மீன்ஸ் டிஸ்டன்ஸை இண்டிகேட் பண்ணுது. ஸோ மீட்டர் ஸ்கொயர்னு வரும். அண்ட் மாஸ் கிலோகிராம் ஸ்கொயர் அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு வரும். So unit of G it will be equal to Newton meter square kilogram minus 2. So இந்த யூனிட்டை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா astronomical unit of force அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்றாங்க. ஓகேவா? அதாவது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டை வேற என்ன லெட்டர்ல இண்டிகேட் பண்றாங்க அப்படின்னா astronomical unit of force அப்படின்னு இண்டிகேட் பண்றாங்க. ஸோ G வந்து எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸை டிட்டர்மைன் பண்ணுது. ஓகே. ஸோ அப்போ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னா நமக்கு எக்ஸாக்டான ஆன்சர் என்ன? astronomical unit of force. Next one, law of orbit. முன்னாடி எல்லாரும் பிளானட்லாம் வந்து சர்க்கிள்ல சுத்தும் அப்படின்னு நினைச்சாங்க. கெப்லர் தான் என்ன சொன்னாரு அப்படின்னா இல்ல எலிப்ஸ்ல தான் வந்து சுத்தும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னா எவ்ரி பிளானட் மூவ்ஸ் இன் அன் எலிப்டிக்கல் ஆர்பிட் வித் த சன் அட் ஒன் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கி அப்படின்னு வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. ஸோ இதுக்கு மீனிங் என்ன? எல்லா பிளானட்டுமே எலிப்ஸ் ஷேப்ல சுத்துது, அந்த எலிப்ஸோடைய ஒரு ஃபோக்கஸ்ல சன் வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த டயக்ராம்ல பாருங்க, சன் வந்துட்டு F1 அப்படிங்கிற ஃபோக்கஸ் லைன்ல பிளேஸ் ஆகிருக்கு, F2 அப்படிங்கிற ஃபோக்கஸ் லைன் நமக்கு எம்டியா இருக்கு. பிளானட்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி நமக்கு சுத்துது அப்படின்னா ரொட்டேட் ஆகுது அப்படின்னா சன்னை பேஸ் பண்ணி தான் நமக்கு ரொட்டேட் ஆகுது. சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே கீ பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. த ஆர்பிட் ஆஃப் த பிளானட் இஸ் அன் எக்லிப்ஸ். த சன் is at one of the foci F1 of the ellipse.
the other focus F2 is empty அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்லிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏங்கிறது செமி மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். பி அப்படிங்கிறது செமி மைனர் ஆக்சிஸ், இ அப்படிங்கிறது எசென்ட்ரிசிட்டி. சரிங்களா? இப்போ செமி மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னா எலிப்ஸோட பெரிய ரேடியஸோட ஹாஃப். சரியா? எக்லிப்ஸோட பெரிய ரேடியஸோடைய ஹாஃபை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செமி மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பி அப்படிங்கிறது செமி மைனர் ஆக்சிஸ் சொன்னோமா, சின்ன ரேடியஸோட ஹாஃப். ஓகேவா? அடுத்ததா எசென்ட்ரிசிட்டியுடைய வேல்யூவை E is equal to C by A அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதோடைய வேல்யூ நமக்கு less than 1 அப்படிங்கிற ஆன்சர்ல நமக்கு இருக்கும். சரிங்களா? E equal to 0 அப்படின்னா சர்க்கிள், E equal to 1 அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து எலிப் ஷேப் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்துட்டு நிறையவே இருக்கு. ஸோ லா ஆஃப் ஆர்பிட் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா சன் அட் ஒன் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கி அப்படிங்கிறது தான் நமக்கு எக்ஸாக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஹார்மோனிக் லா. ஹார்மோனிக் லாவோட இன்னொரு நேம் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கெப்லர்ஸ் தேர்ட் லா. ஸோ கெப்லர்ஸ் தேர்ட் லா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதுக்கு இன்னொரு நேம் ஹார்மோனிக் லா அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கெப்லர்ஸ் தேர்ட் லா இஸ் நத்திங் பட் அ ஹார்மோனிக் லா. ஓகேவா? ஸோ கெப்லர் என்ன சொல்றாரு அப்படின்னா the square of the orbital period t of a planet is proportional to the cube of a semi major axis of its elliptical orbit அப்படிங்கிறத சொல்றாரு. அதாவது பீரியட் t உடைய வேல்யூ அதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா அது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு அப்படின்னா செமி மேஜர் ஆக்சிஸ் ஏ அப்படிங்கிற லெட்டர்ல இண்டிகேட் பண்ணுமா. ஸோ அந்த கியூபுக்கு வந்துட்டு ஈக்குவலண்டா இருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்றாரு. தட் இஸ் ப்ரொபோஷனலா இருக்கு. ஸோ இன் மேத்தமெட்டிக்கல் டி ஸ்கொயர் ப்ரொபோஷனல் டு ஏ கியூப். ஸோ அதர்வைஸ் டி ஸ்கொயர் பை ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ கான்ஸ்டன்ட்டை கே அப்படிங்கிற லெட்டர்ல நம்ம இண்டிகேட் பண்ணலாம். ஸோ சன் வந்துட்டு ஃபோக்கஸ் 1 F1ல வந்து பிளேஸ் ஆகியிருக்கு. F2 ஃபோக்கஸ் வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எம்டியா நமக்கு பிளேஸ் ஆயிருக்கு. பிளானட் எல்லாமே வந்துட்டு சன்னை பேஸ் பண்ணி தான் நமக்கு ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ இதில் டி அப்படிங்கிறது டைம் டேக்கன் பை த பிளானட் டு கம்ப்ளீட் ஒன் ரெவல்யூஷன் அரௌண்ட் த சன் அண்ட் ஏ அப்படிங்கிறது செமி மேஜர் ஆக்சிஸ் ஆஃப் அன் ஆர்பிட். ஓகேவா? ஸோ இந்த தேர்ட் லாவை யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். அண்ட் ஆர்பிட்டுடைய சைஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ எல்லா பிளானட்ஸ்க்குமே வந்து இந்த லா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேலிட் தான். ஸோ ஹார்மோனிக் லா அப்படின்னா கெப்லர்ஸ் தேர்ட் லா. அதுக்கான ஃபார்முலா என்ன? டி ஸ்கொயர் ப்ரொபோஷனல் டு ஏ கியூப். கெப்லர்ஸ் லாவை நம்ம ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லா அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆர்பிட் அண்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபோக்கஸை பேஸ் பண்ணியிருக்கோம். சரியா? எவ்ரி பிளானட் மூவ்ஸ் இன் அன் எலிப்டிக்கல் ஆர்பிட் வித் த சன் அட் இட்ஸ் ஒன் ஃபோக்கி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிளனேஷன். அடுத்ததா செகண்ட் லா என்ன? ஏரியா. ஏரியா அப்படின்னா ஏரியல் வெலாசிட்டி. dA by dt உடைய வேல்யூ இட் வில் பி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு வரும். சரியா? தேர்ட் லா பார்த்தா அப்படின்னா டைம், லா ஆஃப் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஹார்மோனிக் லா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? டி ஸ்கொயர் ப்ரொபோஷனல் டு ஏ கியூப். ஸ்கொயர் ஆஃப் அ டைம் இஸ் ப்ரொபோஷனல் டு த கியூப் ஆஃப் தி ஆக்சிஸ் செமி மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். அதர்வைஸ் டி ஸ்கொயர் பை ஏ கியூப் தட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகேவா? கரெக்டாக ஞாபகத்தில் இருக்கும் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லா டென்ஸ் டு ஆர்பிட் டென்ஸ் டு ஃபோக்கஸ். செகண்ட் லா ஏரியா ஏரியல் வெலாசிட்டி. தேர்ட் லா டைம் T square proportional to A cube. Okay. So final answer will be option B. A equal to 3, B equal to 4, C equal to 1, D equal to 2. நம்ம கிளாஸோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாத ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாஸை ஃப்ரீயாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.